கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 5வது வசனத்துல இங்கே ஆகார் தன் நாச்சியாரை வேதவசனம் சொல்கிறது, தன் எஜமானை அற்பமாக எண்ணினார் என்று. அருமையான சாரா லம்மாரை அற்பமாக எண்ணினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சாராளு தான் இந்த அடிமை பண்ண தன் கணவனுக்கு வார்த்தை கொடுத்த அம்மா. எவ்வளவு பெரிய அம்மா பாருங்க, கணவனுக்கு வேலைக்காரிய வார்த்தை கொடுத்த அம்மா உண்மையிலே பெரிய ஒரு இது. எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், இதெல்லாம் தேவன்ட்டு கேட்கல தேவ பிள்ளைகளை. ஆனா இந்த அம்மாவே, சில பெண்கள் அப்படிதான் தாங்களாவே சில காரியங்களை பண்ணிட்டு தேவ பிள்ளைகளை அப்ப கணவன் மேல பழிய போடுது, வேற ஏதாவது செய்கிறது தேவ பிள்ளைகளை. ஆனா அந்த அம்மா நல்லதுதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆகாரமா என்ன பண்றாங்க, கற்பத்தின் கனி அந்த குழந்தை பாக்கியத்துல பெற்ற உடனே அற்பமாக எண்ணுகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் பணம் வந்தவுடனே தேவ பிள்ளைகளே வேலை பார்த்த எஜமான அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கிருபை கிடைச்ச உடனே தேவ பிள்ளைகளை நமக்கு மூத்த ஊழியர் அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே ஏழைகளை அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை இன்னும் சில பேர் என்ன தாய் தப்பனை அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பியை அற்பமா எண்ணுகிறது, அக்கா தங்கச்சி அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைக்கு இப்படி தேவ பிள்ளைகளை நண்பன் நல்லா இருப்பான், அவன் கொஞ்சம் வசதியானவனா அந்த நண்பனை அற்பமாக எண்ணுவான். தேவ பிள்ளைகளை அநேக குடும்பத்துல பாக்குறோம், கணவனை அற்பமா மனைவி எண்ணுகிறது, மனைவியை அற்பமா. நல்ல சம்பளம் வாங்கின உடனே கணவன் என்ன பண்றது, கணவனோட கூட சம்பளம் வாங்கினது கணவன் அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை சில வீட்டுல மனைவி அற்பமா எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை நீ படிக்காத முட்டாள் தானே என்று சொல்லி அற்பமா எண்ணுகிறது. இப்படியாக அநேகரை அற்பமாக எண்ணுகிற காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அப்பவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆகாரமா சாரணமாலை அற்பமாக எண்ணினால் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய தாயே தகப்பனே, யாரையும் அற்பமா என்னாதுங்க, யாரையும் அற்பமா என்னாங்க. சாராளமா தான். நீங்க என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்திற்கனிய ஆண்டவர் கொடுத்தாலும் நீங்க அடிமை இதுதான் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. என்ன, உன் அடிமை பண்ணு சொல்ற காரியத்தை நீ கேளு அப்படின்னு தான் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்ற. தேவ பிள்ளைகளே, நீங்க தான், நான் தான். தேவ பிள்ளைகளே, தேவன் தான், இயேசு தான், பரிசுத்தாவியார் தான். என்னதான் அசுத்தாவி தலைகீழ நன்மைகளை எது செய்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது, கடவுளா மாற முடியாது. தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் என்று சொல்லுது வேத வசனத்துல. புதிய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம். அண்ணாளுடைய சக்களத்தி என்ன பாருங்க, குழந்தை இருந்தவன அண்ணால ரொம்ப என்ன பண்றா, அற்பமாக எண்ணினாள் என்று வேதத்துல பார்க்கிறோம். எப்படி அங்க என்ன நடந்தது? இந்த சாராளமாவை தேவன் கைவிட்டாரா, அண்ணாளமா கைவிட்டாரா? நீங்க யாரை அற்பமா எண்ணீர்களோ அந்த இடத்துல தேவன் அவர்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஆண்டவர் நிலைநாட்டுவா. நீங்க அற்பமா எண்ணதுனால என்ன, இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது, அவருடைய சகோதரனுக்கு விரதமாகவே நீ இன்னைக்கும் குடியிருந்தானே இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் ஆபிரகாமுடைய சாராளுடைய சந்ததிக்கு ஆகாருடைய சந்ததி இன்னைக்கும் எதிராக தான் இது குடியிருக்கிறீங்க. ஆனா எதுவுமே எதிர்த்து உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட காலம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா தேவன் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே அற்பமா எண்ணாதுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்க அற்பமா எண்ணிருக்கலாம். சில சபையில மற்ற விசுவாசி அற்பமா எண்ணுகிறது. அவனுக்கு கிருபை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கிருபை கிடைச்ச உடனே கீழே காலு என்ன பண்ணாது, அப்படியே தரையில தடாது. தேவ பிள்ளைகளை, ஒரு பைக் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, ஒரு வீட்டை வாங்கினா என்ன அற்பமாக என்ன தேவ பிள்ளைகளை. அன்று சொல்ற சிறியரை யாரையும் அற்பமாக எண்ணாதங்க அன்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த ஆகாரமா தேவ பிள்ளைகள் அற்பமா இருந்ததால சாபத்தை பெற்றுக்கொண்டால் என்று வேதத்தில், புறம்பை தள்ளப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதபடி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், கீழே இருக்கிற ஊழியக்காரன் அற்பமா எண்ணாதங்க, மேல இருக்கிற ஊழியக்காரன் அற்பமா எண்ணாதங்க. தேவ பிள்ளைகளை, பழமையான விசுவாசிகளை நீங்க அற்பமா எண்ணாதங்க, புதுமையா வந்த விசுவாசியை அற்பமா எண்ணாதங்க. யாரா இருந்தாலும் சரி,
தேவ கர்த்தரை அறியாத ஜனங்களை, தேவ பிள்ளைகளை பாருங்க என்று சொல்லி அற்பமா எண்ணாதங்க. தேவ பிள்ளைகள் அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், அவள் தேவ பிள்ளைகளை அற்பமாக எண்ணினார், அதனால புறம்பை தள்ளப்பட்டாங்க. வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்க யாரையும் அற்பமா எண்ணிருக்கலாம். தேவ பிள்ளைகளை உங்க எஜமானை, உங்களுடைய மேலதிகாரி அற்பமா எண்ணிருக்கலாம். தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்க மேலதிகாரி ஆனவன் அந்த அதிகாரி நீங்க அற்பமா யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. தேவ பிள்ளைகளை, தேவன் நீதி உள்ள தேவன், கரெக்டான நீதியை செய்கிற தேவன். அவர் நேற்று என்று மாறாத தேவனாய் இருக்கிறார். கரெக்டா நீதியை செய்வார். நம்ம யாரையும் அற்பமா எண்ணாதபடி இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே உமக்கு கோடி சோதரனப்பா, நாங்க யாரையும் அற்பமாக எண்ணாதபடி, அப்ப அந்த சிறியருக்கு எதை செய்தீரோ அதே எனக்கு செய்துன்னு சொல்லப்படுது. நாங்க யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாதப்பா. ஆண்டவரே, அப்பா அப்பனே, எங்களுக்குள்ளது எங்களுக்கு போதும் என்று சொல்லி, எவ்வளவு வசதி வாய்ப்பு வந்தாலும், எவ்வளவு கிருபை வளர்ந்தாலும் யாரையும் அற்பமாக எண்ணாதபடி எங்களை தாழ்வோடு நாங்கள் இருக்கத்தக்க கிருபைகள் செய்ய முடிய சொல்லிக்கிறோம். எங்க எஜமானா இருக்கலாம், எங்களுடைய முதியான அபாய தாப்பனே மேல் அதிகாரியாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எங்களுடைய தலைமை அபாத தாப்பனே ஊழியக்காரனாக இருக்கலாம், மூத்த ஊழியக்காரர் யாராக அற்பமாய் எண்ணாதபடி, தாய் தாப்பன் கணவன் மணியை அற்பமாய் எண்ணாதபடி எங்களை விலைக்கு காத்துக்கொள்ள முடிய சொல்லிக்கிறோம். உங்களுடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்திட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். யாரையும் அற்பமா எண்ணாதங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.